ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் சாத்விக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் க்ரோத்துக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆயில் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து சுத்தமான ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன், இது எப்படி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஹேர் பேக்குமே உங்களுக்கு ரெகுலராக சொல்கிறேன். என்னோடய ஹேர் ரொம்ப லீனாக இருந்துச்சு, முடி ரொம்ப கொட்டும், அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ என் முடியை பார்த்தீங்கன்னா ஸோ நம்பவே மாட்டீங்க. உங்களுக்கு நேச்சுரல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஹேர் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு தேவையானது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா ரோஸ்மெரி லீவ்ஸ். இது ட்ரையாகவும் கிடைக்கும். ரோஸ்மெரி லீவ்ஸ் ட்ரையாகவும் கிடைக்கும், நல்லா நார்மலாக செடியாகவும் கிடைக்கும். இது என்னென்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நான் சொல்ல போகிற பொருள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இது தேவையான அளவு மட்டும் தான். ஒரு ஒரு எப்படின்னா ஒரு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தான் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயில் போடணும். அடுத்து இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் வெந்தயம். வெந்தயம் நமக்கு உடல் குளிர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நான் சொல்ல தேவையில்லை, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய பேர் பழங்காலத்தில் இருந்தே வெந்தயம் தேய்ச்சி தலைக்கு குளிங்க குளிங்க குளிங்க, உடல் சூட்டு தணிக்கும், முடி நல்லா ஷைனிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் எல்லாமே இதை ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தில் இருக்கிற ஒரு பயன் எந்த ஒரு இதுலேயுமே இல்லை. இது கருஞ்சீரகம் நார்மலாகவே பொடி பண்ணி வச்சு நம்ம சாப்பிடவும் செய்யலாம். அது உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இது எண்ணெய் காய்ச்சி எடுக்கும்போது இதில் சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்காக எண்ணெயில் ஊறி கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஆலோவேரா, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பொருள். ஆலோவேரா நல்ல முடி நல்ல ஷைனிங் கொடுக்கும், நல்ல வளவளப்பு தன்மை கொடுக்கும். முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வளரவும் இது ரொம்ப உதவுது. ஓகேங்களா? அடுத்தது நான் சொல்ல போகிற பொருள் என்னென்னா, இது பார்க்க துளசி மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது துளசியே கிடையாது. இது பேர் என்னென்னா உங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள். புதினா. இது புதினா நம்ம ஆட் பண்ணும்போது தலையில் இருக்கிற அந்த எப்படின்னா நம்ம தலையில் தேமல் அது மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தேமல், அப்புறம் அங்கங்கே சுரிய தோல் உறிஞ்சி இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த புதினா ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லதாக இருக்குது. நீங்கள் துளசியும் ஆட் பண்ணிக்கலாம். அது அதுவும் ரொம்ப நல்லது தான். ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா வேம்பாலம் பட்டை. இது தலைக்கு ரொம்ப கலர் கொடுக்குது. இது சொன்னது எல்லாமே ஆட் பண்ணணும். வேம்பாலம் பட்டையை மட்டும் எண்ணெய் காய்ச்சினதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேம்பாலம் பட்டையை அதில் போட்டு ஊற வச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே நான் சொன்ன பொருள் எல்லாமே ஊற வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மைல்டாக எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி எடுக்கணும். காய்ச்சி எடுக்கும் போதே அந்த இன்க்ரீடியண்ட் உங்களுக்கு எல்லாம் கலந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே கீழே புழிஞ்சு வருது. அப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் தரும். இது கூட நீங்கள் வேப்பிலை ஆட் பண்ணும்போது தலையில் இருக்க ஈறு, பேனு, பொடுகு அதெல்லாம் வர உங்களுக்கு வராமல் இருக்க தடுக்க உதவுது. நீங்கள் மருதாணி ஆட் பண்ணும்போது மருதாணியில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்கு போயிட்டு நல்ல ஒரு கலர் கொடுத்து முடி சீக்கிரம் நரைக்காமல் ஆட் பண்ணும். நான் இதுதான் இந்த எண்ணெய் தான் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குது. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வேம்பலம் பட்டை அதில் போட்டு ஒரு நாள் நைட்டு முழுக்க ஊற வச்சு அடுத்த நாள் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா இது மாதிரி ஒரு எண்ணெய் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரெட் கலர் எண்ணெய். இதில் என்ன ஒரு மூட்டையை கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்குள்ளே ரோஸ்மெரி ஆரும் அப்புறம் வெட்டி வேர் அதையும் மூட்டையில் தண்ணியாக கட்டி அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா ஹேருக்கு ஒரு சூப்பரான ஒரு சத்து இறங்கிட்டே இருக்கும். அதுவும் வெட்டி வேர் தலைக்கு போடும்போது தலை ரொம்ப குளிர்ச்சி கொடுக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த ஹேர் ஆயில் போட்டு தலைமுடி நல்லா வளருது.